அது அந்த கம்பெனியில திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், சபரீஸ்வரர், அப்புறம் கனிமொழி அம்மா, பிறகு துர்கா அம்மா, இப்படி பல பேர் கம்பெனியில டைரக்டரா இருக்கிறாங்க. ஸ்டாலின் வந்து சேர்மனா இருக்காரு. அப்படிதான் ஒரு கார்பரேட் கம்பெனிங்கிறது திமுக ஆகி போச்சு. அது கட்சி அல்ல. ஆக அது கட்சியா இருந்தா மக்களுக்கு தேவையான சேவை செய்வாங்க. கார்பரேட் கம்பெனி கொள்ளையடிப்பாங்க. கம்பெனி எதுக்கு வச்சிருக்காங்க? லாப நஷ்டம் பார்க்க. அதுக்கு தான் 2 ஆண்டுக்கு முந்தி திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார்ல. அந்த நிதியமைச்சர் ஒரு ஆடியோவில் சொல்றாரு. அந்த ஆடியோவில் சொன்ன கருத்து திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஸ்வரர் அவர்களும் கையில் 30,000 கோடியை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டு இருப்பதாக ஆடியோ செய்தி வந்ததில்ல. அப்பவே 30,000 கோடி இப்ப எவ்வளவு இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு கொள்ளையடிச்ச கட்சி திமுக கட்சி. ஒரு நிதியமைச்சர் சொன்னா உண்மையா தானே இருக்கும். யார்? அந்த கட்சி திமுக கட்சி சேர்ந்த திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு நிதியமைச்சர் இப்படி சொல்றாங்கன்னா அதுல உண்மை இருக்குது. உண்மைதானே? அதுக்கு தாங்க அடிக்கடி வெளிநாடு போறாரு. தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போறார். தொழில் முதலீடு இன்றைய தினம் இன்னொரு மந்திரி இருக்காரு, 10 ரூபாய்க்கு பேர் போன மந்திரி. எல்லோருக்கும் தெரியும். 10 ரூபாய்னா யாரு ஞாபகம் வரும்? நல்லா சத்தமா சொல்லுங்க. மறக்கவே முடியாது. 10 ரூபாய்க்கு மதிப்பில்லாத இருந்தது. இப்ப 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. ஒவ்வொரு மதுக்கு கிட்டத்தட்ட 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம்னா 6000 பாட்டிலுக்கு அதில் எவ்வளவுங்க? கிட்டத்தட்ட 10 ரூபாய்னா 15 கோடி. ஒரு நாளைக்கு 15 கோடி, 1.5 கோடி பாட்டில். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா 10 ரூபாய்னா 15 கோடி ஒரு நாளைக்கு. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 5 வருஷத்துல 24,000 கோடி. எவ்வளவு? அத்தனை பணத்தை உங்க பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்மால யாரும் சரக்கு அடிக்க மாட்டேங்கன்னு தெரியும். எல்லாம் திமுக காரமணத்தையே பிடிக்கிட்டாங்க. 10 ரூபா தலைக்கு வச்சு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு 24,000 கோடி கொள்ளையடிச்சு அரசாங்கம் மீண்டு வர வேணுமா? இதுதான். இப்படின்னா அது அமலாக்கத்துறை டாஸ்மாக் அதுல ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சு வழக்கு வேற போட்டிருக்கிறாங்க. இது இப்படி இருக்க இன்னொரு மந்திரி யாரு? நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை. அவரு அந்த துறையில முறைகேடு நடந்து அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு இன்றைக்கு சட்டோலுக்கு டிஜிபிக்கு அறிக்கை தாக்கல் பண்ணி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அறிக்கை கொடுத்திருக்குது. இதுவரைக்கும் பதிவு செய்யல, வழக்கு பதிவு செய்யல. அண்ணா திமுக கட்சி சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். நீதிமன்றம் அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கொடுக்கப்பட்டது உண்மை. அதன்படி நீங்க வழக்கு பதிவு செய்ய சொல்லி இன்னும் வழக்கு பதிவு செய்யல. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதை விசாரிக்கப்படும், சட்ட நீதியா நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய பகுதியில் பிரதான விவசாய தொழில், இன்னொன்னு நெசவாளர், இன்னொன்னு விசைத்தறி. இதுதான் இருக்குது. நம்முடைய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் விவசாயம், நெசவு, விசைத்தறி 3 நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த 3 தொழிலும் அண்ணா திமுக ஆட்சியில்
அற்புதமா இருந்தது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.